This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தொடர்ந்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் என்ன நிலவரம் என்பது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தலைநகர் சென்னையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், சென்னையில் என்ன நிலவரம்? பொதுவாக ஆங்கிலமும் தமிழும் கலந்து சென்னையுடைய பல்வேறு இடங்களிலும் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும் என்றாலும் ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம் முழுவதுமாக ஆங்கிலத்தில் மட்டுமே வைத்திருப்பார்கள். இந்த ஒரு அறிவுறுத்தலை தொடர்ந்து தமிழை சேர்த்திருக்கிறார்களா? என்ன நிலவரம்? அப்படி சேர்க்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே, முறையாக செயல்படுத்தப்படுகிறதா? வேதவல்லி, தமிழகத்தின் தலைநகரான சென்னை என்பது உலக அளவில் ஒரு முக்கிய நகரங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. குறிப்பாக இந்திய அளவில் சென்னை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நகராக இருக்கிறது. இப்படிப்பட்ட நகரில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக பொது இடங்களில் மக்கள் பார்வையில் கண்ணில் படக்கூடிய இடங்களில் கடையினுடைய பெயர் பலகை என்பது தமிழ் மொழிக்கு பதிலாக ஆங்கில மொழி அதிகமாக ஆக்கிரமித்து வருவதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. சென்னையினுள் மொத்தமாக 70,000க்கும் மேற்பட்ட கடைகள் சென்னை மாநகராட்சியின் அனுமதி பெற்று செயல்பட்டு வருகின்றன. அதேபோன்று சிறு கடைகள் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 1 லட்சம் முதல் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடைகள், நிறுவனங்கள் போன்றவை எல்லாம் இயங்கி வருகின்றன. இப்படிப்பட்ட கடைகளில் தமிழ் பெயர் பலகை என்பது பல இடங்களில் தவிர்க்கப்பட்டு ஆங்கில பெயர் பலகையாக மாறி வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஈக்காட்டுத்தங்கல் பகுதியில் பார்த்தாலே தெரியும், பல கடைகளுடைய நிறுவனங்களுடைய பெயர் பலகை என்பது ஆங்கில மொழியில் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. அரசினுடைய உத்தரவு என்பது தமிழ் மொழியில் தான் பெரிய எழுத்தில் பெயர் பலகை என்பது இடம்பெற வேண்டும். குறிப்பாக 5 மடங்கு அளவில் தமிழில் பெயர் இடம்பெற வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஆங்கிலத்தில் 3 மடங்கு அளவில் பெயர் என்பது இருக்கலாம். அதற்கு அடுத்ததாக விருப்ப மொழியை ஒரு 2 மடங்காக வைத்துக் கொள்ளலாம். ஆகவே ஆங்கில மொழி இருந்தாலும் அதைவிட பெரிய எழுத்தாக தமிழில் பெயர் பலகை இடம்பெற வேண்டும் என்பதுதான் அரசனுடைய உத்தரவு. ஆனால் இது முறையாக பின்பற்றப்படுவதில்லை. இதற்கான இந்த தமிழில் பெயர் பலகை இடம்பெற வேண்டும் என்ற சட்டம் இருந்தாலும் அது முறையாக பின்பற்றப்படாத நிலையே சென்னையில் தொடர்கிறது. அதிலும் குறிப்பாக அதிக அளவில் வர்த்தகம் நடைபெறக்கூடிய பாரிமுனை பகுதியாக இருக்கட்டும், சவுகார்பேட்டை பகுதியாக இருக்கட்டும், தியாகராய நகர் பகுதியாக இருக்கட்டும், இது போன்ற பல இடங்களில் தமிழ் பெயர் பலகை என்பது தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக ஆங்கில பெயர் பலகை பெரும்பான்மையான இடங்களை பிடித்துக் கொண்டு வருகிறது. ஆகவேதான் தமிழக அரசு ஒரு உத்தரவினை இட்டிருக்கிறது. முறையாக தமிழில் பெயர் பலகை என்பது பெரிய எழுத்தில் இடம்பெற வேண்டும். அதன் பிறகாக ஆங்கிலம், அதன் பிறகாக மற்ற மொழி இடம்பெறலாம். இதை முறையாக பின்பற்றப்பட்டால் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அபராதம் என்பது 50 ரூபாயாக இருந்தது. தற்பொழுது இது 2,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சி தமிழில் பெயர் பலகை வைப்பதற்காக வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் சங்கங்கள் போன்றவையிடம் அழைத்து ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து அவ்வப்போது நேரில் சென்று ஆய்வு செய்து அவர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கவும் முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். இது தொடர்பாக மாதம் கூட்டம் நடத்தவும் அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்து விரைவாக அபராதம் விதிக்கப்படுவதோடு தொடர்ந்து அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. வேதவல்லி, தமிழில் பெயர் பலகை என்றாலும் அது சென்னையை பொறுத்தமட்டில் அறிவுறுத்தல் என்ற நிலையிலேயே இருக்கிறது. முழுவதுமாக செயல்பாட்டிற்கு வரவில்லை என்பது காட்சிகளின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.